ஒரு நாட்டுக்கு அட்மிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் என்எம்சி நார்ம்ஸுக்கு உடன்பட்டு இருக்குதா, இல்லை அப்படின்னா அந்த என்எம்சி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாச்சும் அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம முக்கியமாக ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா ஒரு மாணவன் மருத்துவ கல்வி படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆங்கில வழி கல்வியில் பயில்றப்ப மட்டுமே சிறந்த மருத்துவராக உருவாக முடியும் அப்படின்றதால, ப்ளஸ் அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன், சீதோஷ்ண நிலை, ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்னா அங்கே இருக்கிற டிசீஸ், ப்ளஸ் நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு உண்டான கால அளவு, ஃப்ளைட்டில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக நம்ம போகிற கண்ட்ரியில் இறங்குற ஏர்போர்ட்லேருந்து அந்த காலேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் பை ரோட் டிரான்ஸ்போர்ட் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்கி ஜாஸ்தி. ஸோ அந்த கல்லூரி தரமான கல்லூரியாக எத்தனை ஆண்டுகளாக இருக்குது, எத்தனை ஆண்டுகளாக இந்திய மாணவர்கள், குறிப்பாக தமிழக மாணவர்கள் போய் படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தரவாக ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.